ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். ரொம்பவே டேஸ்ட்டான மட்டன் சுக்கா ரெசிபி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த சுக்கா டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுக்கா செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு குக்கரில் மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா அதில் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு 6லேருந்து 8 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு ஒரு சுக்கா செய்கிறதுக்கு ஒரு மசால் பொடி ஒன்று வறுத்து அரைச்சிக்கணும். அதுக்கு நான் 4 வத்தல் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே 1/2 கிலோ அளவுக்கு தாங்க சொல்லியிருக்கேன். ஒரு கல்பாசி சேர்த்துக்கிறேன். ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கிறேன். பட்டைங்க, இது சுருள் பட்டை. நீங்கள் மரப்பட்டை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது சுருள் பட்டை சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு. நீங்கள் பார்த்து உங்களுக்கு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு சட்டியில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வாசம் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா கசந்துடும். இப்போ ஆறினோடனே நம்ம இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடி ரொம்பவே வாசமாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம சுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசமாக இருக்கும். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு சின்ன கப்பில் வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். நம்ம ஏற்கனவே கறி வேகும் போதே உப்பு போட்டோம். அதனால் பார்த்து உப்பு கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த அந்த பொடியும் சேர்த்துக்கலாங்க. எல்லா பொடியுமே சேர்த்துட்டேன். அதையும் லைட்டாக எண்ணெயிலேயே லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்ச கறியை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த தண்ணியிலே வெந்தால் தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வேகுங்க. நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு கூட கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டுற அளவுக்கு வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு சுண்டி இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி மாதிரி வேணும்னா இப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சுண்ட நம்மளுக்கு தண்ணி வற்றிச்சுன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மல்லிச்செடி தூவி ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் சுக்கா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.